பூகம்பம் ஏற்பட்டு 10 நாட்களுக்கு மேலாகியும் அதனால் ஏற்பட்ட வடுக்கள் நேபாளத்தின் அத்தனை பகுதிகளிலும் ஆழப்பதிந்துள்ளன. அந்நாட்டு மக்களின் வேதனை குறையாமல் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட பூகம்ப பகுதியிலிருந்து புதிய தலைமுறையின் பிரத்யேக கள தகவல்களை இப்போது பார்க்கலாம். நேபாளத்தில் பூகம்பம் ஏற்பட்ட பொழுது எல்லா பகுதிகளுமே வெறும் பூகம்பத்தால் மட்டுமே அழிஞ்சது. ஆனால் அந்த சிந்துபால் சவுக் பகுதிக்கு வேறு ஒரு சோதனை வந்தது. அது நிலச்சரிவு. காத்மாண்டுவில் இருந்து 120 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது சிந்துபால் சவுக் மாவட்டம். நேபாளத்திற்கும் சீனாவுக்கும் இடையிலான எல்லைப்பகுதி மாவட்டமாக உள்ள இங்கு கிட்டத்தட்ட 250 கிராமங்கள் உள்ளன. மலையும் மலை சார்ந்த வாழ்க்கையுமாக இருந்த மக்களை அந்த மலையே சரிந்து விழுங்கியுள்ளது. நிலச்சரிவில் சிக்கி சிந்துபால் சவுக் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1100 பேர் இறந்துவிட்டனர். பூகம்பம் மற்றும் நிலச்சரிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கி நிராதரவாக வீதியில் நிற்கும் நிலை உள்ளது. हाम्रो यहाँ घर टिकै छैन, सबै भुइँचालोले चकाल सबै भुगिसक्यो. बस्तु गाङ हो, बाख्रा कालो हो, कुखुरा कालो हो, सबै केही छैन. सुकुम्बासी सबै बिग्रियो. நிலநடுக்கத்தால் சாலைகள் சேதமடைந்ததோடு ஆறுகளின் வழியும் தடைப்பட்டு வெள்ளத்திலும் வீடுகள் சிக்கிக் கொண்டன. இதனால் தரை வழியாக இங்கு எந்த மீட்புப் பணியும் இதுவரை வந்து சேரவில்லை. வான்வழியாக நிவாரணப் பொருட்களை அளிக்கும் பணி மட்டுமே நடக்கிறது. தன்னார்வ தொண்டர்கள் மட்டுமே இங்கு உதவிக்கரம் நீட்டி வருகிறார்கள். 30 साल नौकरी किया नेपाल आर्मी में और इतना जमा किया था, वो सब चला गया. मेरे पास कुछ नहीं. एक बेटा चला गया. बेटा मेरा बहुत अच्छा बेटा था, वो घुमा दिया मैंने. ये भूकंप से चला गया. मेरे पास अब कुछ नहीं है. इतने பூகம்பத்தால் பெரியவர்களே இடிந்து போயிருக்கும் நிலையில் சிறுவர்கள் குழந்தைகளின் நிலை மிகவும் பரிதாபகரமாக உள்ளது. बस्ने ठाउँ पनि छैन, बस्ने ठाउँ पनि छैन, स्कुल पनि भत्क्यो, खानेकुरा पनि छैन. यस्तो ठाउँमा बसिरहेछ, खानेकुरा पनि छैन. मसान घरमा यहाँ पहिरोमा बसिरहेछ. இன்னும் அரசின் உதவிகள் எட்டாத நிலையில் நிச்சயமற்ற எதிர்காலத்தோடும் கவலைகளோடும் பரிதவித்து நிற்கிறார்கள் சிந்துபால் சவுக் மக்கள். நேபாளத்தினுடைய மற்ற பகுதிகள் மீட்பு பணிகளை எதிர்நோக்கி இருக்கும் இந்த தருணத்தில் சிந்துபால் சவுக் போன்ற பகுதிகள் வெறும் வாழ்வாதாரத்தை மட்டுமே எதிர்நோக்கி இருக்கின்றன. போக்குவரத்து வசதிகளை இங்கு நெறிப்படுத்தினாலே போதும் இந்த மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள். புதிய தலைமுறைக்காக சிந்துபால் சவுக்கிலிருந்து ஒளிப்பதிவாளர் பவன்குமாருடன் மனோஜ் பிரபாகர்.